டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து நீச்சமாக 12 இருக்கிறது. 8ஆம் அதிபதி 12 நீச்சமாகும்பொழுது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்களும் நம்ம செயல்பாடுகள் நம்ம இப்படி பண்ணிட்டோமேங்கிற நினச்சி கொஞ்சம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு பெரிய தொழில் வாய்ப்புகள், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு அடுத்த லெவல் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றங்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6 நீச்சமாக இருக்கும்போது கடன் எதை வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை ஒரு லேண்ட் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு வந்து உச்சமாக உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போகும்போது உங்களது 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்திலே போகும்போது நல்ல வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கும் நிறைய பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு பெரிய பணமோ வரணும்னா கண்டிப்பாக உங்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை, திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே வந்து நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களே பெண்ணாக இருந்தால் உங்களோட செயல்பாடுகளாக கொஞ்சம் வருத்தமாக ஒரு டென்ஷனாக வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.